الأحكام يا تنزيل لمحمد عن جبريل من رب العرش دليل للعالم والإنسان. تكبير تكبير للحافظ وهو صغير والضاء العين قرير يحمل فجرا لينير بتلاوته الأكوان. رحمن يا رحمن بمجين يا رحمن وصلك ما يدوشو نبني ما يوسف. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه والسراجا منيرا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال الله عز وجل يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال في آية والصارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض وعدت للمتقين. أيها الإخوة في الله أوصيكم وإياي أولا بتقوى الله. அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய இல்லத்தில் அவனை தொழுவதற்காக பணிந்து வணங்குவதற்காக நாம் அனைவரும் கூடியிருக்கிறோம். நம்முடைய நல்ல எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு அதற்கு நிறைந்த நன்மைகளை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் வாரி தருவானாக. நம்மை படைத்து கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வை பயந்து வாழும்படி என்னையும் உங்களையும் கேட்டுக்கொண்டு இந்த குத்பாவை ஆரம்பிக்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, நாம் வாழக்கூடிய இந்த உலகம் ஒரு சின்னஞ்சிறிய உலகம், ஒரு அற்பமான உலகம். இந்த சின்னஞ்சிறிய உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாம், அதாவது மனித இனமாகிய நாமும் அற்பமான படைப்பு தான். சாதாரண ஒரு விந்து துளியிலிருந்து தான் உங்களை நாம் படைத்திருக்கிறோம், மண்ணிலிருந்து படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்வதிலிருந்து இந்த அற்பமான உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற நாமும் அற்பமானவர்கள். நமக்கு அல்லாஹ் ஒரு ஆயுளை வழங்கியிருக்கிறானே, அந்த ஆயுளும் மிக சின்னஞ்சிறியது, அற்பமானது. இதையெல்லாம் அற்பமானது என்று ஏன் நாம் சொல்கிறோம் என்று சொன்னால், எதற்காக இதையெல்லாம் அற்பமானது? இந்த உலகம் அற்பமானது, இந்த உலகத்தில் வாழுகின்ற மனிதன் அற்பமானவன், அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயுள் மிக சின்னஞ்சிறியது என்றெல்லாம் குர்ஆன் எப்படி பேசுகிறது என்றால் மறுமையோடு ஒப்பிட்டு பேசுகிறது. மறுமையில் இந்த மனிதனுக்காக நல்ல செயல்களை நற்பணிகளை ஆற்றிய மனிதனுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த சொர்க்க வாழ்க்கை இருக்கிறதே, அதோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது இவையெல்லாம் சர்வ சாதாரணமான ஒன்று. இந்த உலகம் சாதாரணமானது. இந்த உலகத்தில் நாம் சாதாரணமானவர்கள். நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயுள் சாதாரணமானது. எல்லாவற்றையுமே எண்ணி சொல்லிவிட முடியும் என்கின்ற அளவிற்கு சாதாரணமானதாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய ஆயுளை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஅமார் உம்மத்தி மா பைன 60 இலா 70 என்று சொன்னார்கள். என்னுடைய உம்மத்தினர்களுக்கு, சமுதாய மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயுள் 60 இருந்து 70 வரை என்று சொன்னார்கள்.
அதற்கு மேல் உள்ளதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணக்கிலேயே சேர்க்கவில்லை. அதற்கு மேல் வாழ்ந்தாலும் அந்த ஆயுள், அந்த வயது எதற்கும் பயன்படாது, அதை கொண்டு எதையும் செய்துவிட முடியாது, சாதித்துவிட முடியாது என்கின்ற காரணத்தினால் அதற்கு மேல் இருக்கக்கூடிய வயதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணக்கிலே எடுத்துக்கொள்ளவில்லை. 60 முதல் 70 வரை தான் என்னுடைய சமுதாயத்திற்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயுள் என்று அதனுடைய சாதாரண தன்மையையும் அதனுடைய அற்பமான தன்மையையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி சென்றிருக்கிறார்கள். இந்த அற்பமான உலகத்தில் அற்பமான மனிதர்களாக இருக்கக்கூடிய அற்பமான ஆயுளை பெற்றிருக்கக்கூடிய நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த சொர்க்க வாழ்க்கையை, பேரின்பம் நிறைந்த அந்த வாழ்க்கையை பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாம் நிறைய அமல்களை செய்தாக வேண்டியிருக்கிறது. நம்முடைய ஆயுளோ கொஞ்சமாகத்தான் இருக்கிறது, சின்னஞ்சிறிய ஆயுள் தான் நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடியது. ஆனால் இந்த உலகத்தை விட மிகப்பெரிய ஒன்றாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறானே சொர்க்கம், அர்துஹு ஸமாவாத்து வல் அர்த், அதனுடைய விசாலம் என்ன, அதனுடைய அளவு என்ன என்பதை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிற பொழுது அர்துஹு ஸமாவாத்து வல் அர்த், அந்த சொர்க்கத்தினுடைய அளவு வானங்கள் மற்றும் பூமியை சேர்த்தால் எவ்வளவு பெரிதாக இருக்குமோ அந்த அளவிற்கு அந்த சொர்க்கம் பெரிது, விசாலமானது என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார். இந்த பூமியை அளக்க முடிந்திருக்கிற மனிதனுக்கு வானத்தை அளக்க முடிந்திருக்கிறதா? வானத்தை யாராலும் அளக்க முடியாது. இதுவரையிலும் யாரும் அளந்து சொன்னதும் கிடையாது. அந்த வானங்களையும் இந்த பூமியையும் சேர்த்து பார்த்தால் எவ்வளவு பெரிதாக இருக்குமோ அவ்வளவு பெரிதாக சொர்க்கம் இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறானே. அந்த சொர்க்கத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால், அந்த சொர்க்க வாழ்க்கையை அடைய வேண்டும் என்று சொன்னால் சாதாரணமாக அடைந்து விட முடியுமா? நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயுளம் மிக சின்னஞ்சிறியது. அவ்வாறானால் நாம் அதற்காக உழைக்க வேண்டும், பாடுபட வேண்டும், கண் விழித்திருக்க வேண்டும், வியர்வை சிந்த வேண்டும், கஷ்ட நஷ்டங்களை அனுபவிக்க வேண்டும், சங்கடங்களை தாங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரசூல் நமக்கு விதித்திருக்கக்கூடிய அந்த கட்டாய கடமைகளை முறையாக செவ்வனை செய்ய வேண்டும், அமல்களிலே ஆர்வம் வேண்டும். அல்லாஹ் ரசூலும் எவற்றையெல்லாம் செய்தால் நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்லலாம் என்று நமக்கு ஆசையூட்டி இருக்கிறார்களோ, ஆர்வம் ஊட்டியிருக்கிறார்களோ அவற்றை செய்வதில் நமக்கு ஆர்வம் வேண்டும், முனைப்பு காட்ட வேண்டும், அதற்காக முயற்சி எடுக்க வேண்டும், பாடுபட வேண்டும். நாம் எந்த அளவிற்கு இந்த சின்னஞ்சிறிய ஆயுளில் உழைக்கிறோம், முயற்சி செய்கிறோம், பாடுபடுகிறோம் என்பதை பொறுத்துத்தான் மறுமை நாளில் நம்முடைய சொர்க்க வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகிறது. நம்மோடு வரக்கூடிய ஒரே ஒரு விஷயம் நாம் செய்யக்கூடிய அமல்கள் தான், வேறு எதுவுமே நம்மோடு வருவதில்லை. வேறு எதனால் நமக்கு எந்த விதமான பயன் ஏற்பட போவது கிடையாது. தலைவர், எம்எல்ஏ, எம்பி, பிரதமர், ஜனாதிபதி என்ற பதவிகள் எல்லாம் இந்த உலகத்தில் மட்டும்தான். மறுமை நாளில் ஜனாதிபதி கிடையாது, பிரதமர் கிடையாது, எம்பி எம்எல்ஏ கிடையாது, கவுன்சிலர் கிடையாது, தலைவர் கிடையாது, செயலாளர் கிடையாது, யாருமே கிடையாது. இந்த பெயர்களோடு, இந்த பதவிகளோடு, இந்த பட்டங்களோடு அங்கே வர முடியுமா என்று சொன்னால் நிச்சயமா வர முடியாது. நான் ஒரு பெரிய அதிகாரி, நான் ஒரு பெரிய ஆபீசர், அதனால் எனக்கு சலுகைகள் வேண்டும், எனக்கு தனிப்பட்ட அந்தஸ்துகள் வேண்டும் என்று அங்கே உரிமை கொண்டாட முடியுமா? அல்லாஹ்விடத்தில் விண்ணப்பிக்க முடியுமா? அதற்கு சாத்தியம் இருக்கிறதா? முடியாது. இங்கேதான் எல்லா அதிகாரமும், எல்லா தலைமை பதவிகளும், எல்லா அதிகாரங்களும் இங்கோடு முடிந்து விடுகிறது. மறுமை நாளில் நமக்கு துணை நிற்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அமல். சகோதரர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகதின் வத்தகுல்லாஹ். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை அஞ்சுங்கள். நாளை மறுமைக்காக நீங்கள் என்ன தயாரித்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை பற்றி ஒவ்வொருவரும் சிந்தித்து பாருங்கள். வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகதின், மறுமைக்காக, நாளைய தினத்திற்காக, அல்லாஹ்வுடைய முன்னிலையில் இருக்கக்கூடிய அந்த நாளுக்காக நீங்கள் என்ன தயாரித்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை பற்றி சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வை அஞ்சுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அது நமக்கு எதை போதிக்கிறது, எதை உணர்த்துகிறது? மறுமை நாளில் நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அமல்களை தவிர, அந்த உழைப்பை தவிர வேறு எதுவுமே நமக்கு கை கொடுக்காது. அதை அல்லாஹ் குர்ஆனில் தெள்ளத் தெளிவாக சொல்லி காண்பிக்கிறார்.
ஹலக அன்னி சுல்தானியா மா அக்னா அன்னி மாலியா ஹலக அன்னி சுல்தானியா என்று மனிதன் புலம்புவான். மறுமை நாளில் வெம்புவான், வேதனைப்படுவான், கதறுவான். அவனுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும்? அவனுடைய புலம்பல்கள் எப்படி இருக்கும்? மா அக்னா அன்னி மாலியா, என் செல்வம் எனக்கு கை கொடுக்காமல் போய்விட்டதே. எதை நான் பெரிதாக நினைத்து இந்த உலகத்தில் சேர்த்து சேர்த்து வைத்தேனோ அது எனக்கு இங்கே பயன்படாமல் போய்விட்டது. செல்வந்தன், பணக்காரன், ஏழை என்ற வித்தியாசங்கள் எல்லாம் இங்குதான், இந்த பூமியில் தான், இந்த அற்பமான உலகத்தில் தான். இந்த வேறுபாடுகள் எல்லாம் மறுமையில் எல்லாம் ஒன்றுதான். அங்கே தலைவன் கிடையாது, தொண்டன் கிடையாது, அங்கே பதவிகள் கிடையாது, பட்டங்கள் கிடையாது, எந்த வித்தியாசமும் வேறுபாடும் கிடையாது. அங்கே ஒரே ஒரு வேறுபாடுதான். அந்த வேறுபாட்டை தவிர வேறு எந்த விதமான வேறுபாடுகளும் கிடையாது. அங்கே எல்லாம் அல்லாஹ்வுடைய முன்னிலையில் சமம். இங்கே குற்றவாளி, நீதிபதி என்ற வித்தியாசங்கள் இருக்கிறது. அங்கே நீதிபதியும் குற்றவாளியும் அல்லாஹ்வுடைய முன்னிலையில் சமமாக வந்து நிற்பார்கள். அங்கே வித்தியாசங்கள் கிடையாது. மம்தாஸில் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், அங்கே இருக்கக்கூடிய வேறுபாடு, வித்தியாசம் எல்லாமே ஒன்றே ஒன்றுதான், நல்லவன் கெட்டவன், அவ்வளவுதான். இந்த வேறுபாடுதான். வேறு எந்த வேறுபாட்டை வைத்தும் அங்கே அல்லாஹ்விடத்தில் தனிப்பட்ட அந்தஸ்தை, சலுகையை பெற்றுவிட முடியாது. அதற்கு வாய்ப்பே கிடையாது. அமல் செய்தால் சொர்க்கம், செய்யவில்லை என்று சொன்னால் நரகம். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டால் உயர்ந்த வாழ்க்கை, அல்லாஹ்வுக்கு பயப்படவில்லை என்று சொன்னால் அவன் நரகத்தினுடைய அடித்தட்டில் தூக்கி எறியப்படுவான். எப்படிப்பட்ட பதவிகளோடு பட்டங்களோடு இந்த உலகத்தில் அவன் வாழ்க்கை நடத்தி இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட அதிகாரத்தோடு இந்த உலகத்தில் அவன் தலை நிமிர்ந்து அடைக்கக்கூடியவனாக இருந்தாலும் சரி, மறுமையில் அவனுடைய நிலைமை அதோகதிதான். இந்த பேருண்மையை நாம் புரிந்து இந்த உலகத்தை நமக்கு சாதகமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும், மறுமைக்கு சாதகமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். இந்த சின்னஞ்சிறிய உலகத்தை பயன்படுத்தி நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அற்பமான ஆயுளில் எந்த அளவிற்கு நம்மால் முடிந்த அளவிற்கு நன்மைகள், நல்லறங்கள் செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு நல்லறங்களிலே நாம் ஆர்வம் செலுத்த வேண்டும். நாம் காட்டக்கூடிய அந்த முனைப்பு, நாம் செலுத்தக்கூடிய அந்த ஆர்வம், இதுதான் நமக்கு மறுமையில் கை கொடுக்கும், நம்மை சொர்க்கத்திற்கு கொண்டு சேர்க்கும். வேறு எதுவுமே கூட வராது. நமக்கு ஆசை ஆசையாக நம்முடைய தகப்பன் நாம் கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுத்திருப்பார், நம்முடைய எல்லா விதமான விருப்பங்களையும் நிறைவேற்றி வைத்திருப்பார். அதை விட அதிகமான பாசத்தையும் அன்பையும் ஊட்டி என்னுடைய தாய் நம்மை வளர்த்திருப்பாள். ஆனால் இந்த தாய் மறுமையில் வருவாளா? இந்த தகப்பன் மறுமையில் வருவானா நமக்கு கை கொடுப்பதற்காக? எது வரும்? நம்மோடு வரக்கூடியது எது என்பதை பற்றி நாம் சிந்தித்து பார்த்திருக்கிறோமா சகோதரர்களே? சிந்தித்து பார்க்க வேண்டும். எதுவுமே வராது, அமல்கள் தான் வரும். நான் அந்த பாரம்பரியத்தை சார்ந்தவன், நான் இந்த குடும்பத்தை சார்ந்தவன், நான் இந்த ஊரை சார்ந்தவன், நான் இந்த தெருவை சார்ந்தவன், நான் இந்த குலத்தை சார்ந்தவன் என்ற அந்த பெருமைகள் எல்லாம் மறுமையில் ஒருவனுக்கு கை கொடுக்குமா? அதனுடைய சொர்க்க வாழ்க்கையை தீர்மானிப்பதற்கு போதுமானதாக இருக்க முடியுமா? தீர்மானிக்காது. அதுவல்ல அங்கே தூக்கி எறியப்படும். குலப்பெருமை, ஊர் பெருமை, தெரு பெருமை, வம்சாவளி பெருமை, இந்த பெருமைகள் எதற்குமே மறுமை நாளில் இடமே கிடையாது. எல்லாமே தூக்கி எறியப்படும். அல்லாஹ் அவற்றை எல்லாம் தூசை போல, புளியை போல தூக்கி எறிந்து விடுவான். அல்லாஹ்வுடைய முன்னிலையில் நாம் பேச வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய முன்னிலையில் அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்விக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்மிடத்தில் சரக்கு ரெடியாக இருக்க வேண்டும். என்ன சரக்கு? இந்த உலகத்தில் நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய நல்லமல்கள், அதிலே ஆர்வம் காட்ட வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த். வஸாரிஉ, விரைந்து வாருங்கள், இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனுடைய மன்னிப்பை பெறுவதற்காக, வ ஜன்னத்தின், மேலும் சொர்க்கத்தை அடைவதற்காக. முதலில் மன்னிப்பு. அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைத்தால் தான் சொர்க்கம். அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கவில்லை என்று சொல்ல சொர்க்கம் கிடையாது. அதனால தான் அல்லாஹ் சொர்க்கத்திற்கு முன்னாலே மன்னிப்பை முன்னிலைப்படுத்தி இருக்கிறார். வஸாரி இலா மக்ஃபிரத்தி மிர் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்புடைய மக்ஃபிரத்தை பெறுவதற்கு நீங்கள் விரைந்து வாருங்கள். சாரிஉ, விரைந்து வாருங்கள். வ ஜன்னத்தின், மேலும் சொர்க்கத்தை அடைவதற்கு. அந்த சொர்க்கம் எப்படிப்பட்ட சொர்க்கம் தெரியுமா? அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த், அதனுடைய விசாலம்
வானங்கள் பூமியினுடைய அளவுக்கு இருக்கிறது. அது யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? யார் இறைவனை இந்த உலகத்தில் அஞ்சி வாழ்ந்தார்களோ, பயந்து வாழ்ந்தார்களோ, அவர்களுக்குத்தான் அந்த சொர்க்கம் தயாரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சொர்க்கத்தை பெறுவதற்கு விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் அழைப்பு விடுக்கின்றான். சாதாரணமா பெற முடியுமா? விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் அழைக்கிறானே, எப்படி விரைந்து செல்வது? ஆர்வத்தை பெருக்கிக் கொள்வது. அமல்கள் நம்முடைய கையில் இருக்கிறது, ஆயுதம் நம்முடைய கையில் இருக்கிறது, சொர்க்கத்தினுடைய சாவி நம்முடைய கையில் தரப்பட்டிருக்கிறது. நாம் பயன்படுத்த வேண்டும். சொர்க்கத்திற்குரிய வழிகளை அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள், அவற்றை நாம் அமுல்படுத்த வேண்டும். இது மாத்திரமல்ல, மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக அழுத்தமாகவே போதிக்கிறான். சாபிகு இலா மக்ஃபிரத்தி மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்லுஹா கஅர்லிஸ் ஸமாஇ வல் அர்த். சாபிகு, முந்தி வாருங்கள். ஒரு வசனத்தில் விரைந்து வாருங்கள் என்று அழைக்கின்றார். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறுவதற்கும் அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தை அடைவதற்கும் முந்திக் கொண்டு வாருங்கள், போட்டி போடுங்கள், போட்டி போடுங்கள், முந்திக் கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆர்வம் ஊட்டுகிறான். அவசரம் கூடாது, ஆனால் அமல்களிலே ஆர்வம் இருக்க வேண்டும், ஆசை இருக்க வேண்டும், அதிலே நமக்கு நாட்டம் வர வேண்டும், அதிலே போட்டி மனப்பான்மை வர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், 2 விஷயங்களை தவிர வேற எதிலும் பொறாமை கொள்வது கூடாது என்று சொன்னார்கள். ஒன்று, ஒருவனுக்கு செல்வங்கள் வழங்கப்பட்டிருந்து அவன் அந்த செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கின்றான், அவன் விஷயத்தில் பொறாமை கொள்வது. அவனை போல நானும் அதிகமான செல்வத்தை ஈட்டி அந்த செல்வத்தை அறவழியில் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்து அவனை விட பெரியவனாகி காட்டுகிறேன் என்ற வீராப்புடன் போட்டி போடுவது, பொறாமை கொள்வது. இன்னொருவன், அவனுக்கு கல்வி அறிவு வழங்கப்பட்டிருக்கிறது, ஆகிரத்தை பற்றி அல்லாஹ்வை பற்றிய கல்வி அறிவு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த கல்வியை பெற்றிருக்கக்கூடிய அவனிடத்தில் வரக்கூடிய பல்வேறு வழக்குகளுக்கு அந்த அறிவை கொண்டு தீர்ப்பளிக்கின்றான், நியாயமான முறையில் நடந்து கொள்கிறான். இவரை போல நாமும் மார்க்க அறிவை வளர்த்து நாமும் பெரிய மார்க்க அறிஞராக மாற வேண்டும் என்று பொறாமைப்படுவது என்று இந்த விஷயங்களில் பொறாமை கொள்ளலாம். வேறு எதிலுமே பொறாமை கொள்வதற்கு அனுமதி இல்லை. இந்த 2 விஷயங்களில் மட்டும் பொறாமை கொள்ளலாம் என்று மார்க்கம் அனுமதித்திருக்கிறது. எதற்காக? ஆர்வம் ஊட்ட வேண்டும் என்பதற்காக. தர்மத்தை செய், மார்க்கத்தை கற்றுக்கொள், அதில் உனக்கு ஆர்வம் வர வேண்டும். அவ்வாறு ஆர்வம் வந்து அதை நீ கற்றுக்கொள்வதன் மூலமாக, அவ்வாறு மற்றவர்களைப் போல நீ அல்லாஹ்வுடைய பாதையில் அதிகமாக செலவு செய்வதன் மூலமாக சொர்க்கத்தை பெறலாம் என்ற ஆர்வத்தை ஊட்டுவதற்காகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 2 விஷயங்களிலும் பொறாமை கொள்ளலாம் என்று நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறானே, ஜும்மா தொழுகையை பற்றி சொல்கிறானே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆத்தி ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ் வதருல் பைஅ. ஜும்மாவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு விட்டால், ஜும்மாவுடைய நேரம் வந்து விட்டால் நீங்கள் விரைந்து வாருங்கள். ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், வேறு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வதருல் பைஅ, நீங்கள் வியாபாரம் செய்து கொண்டிருந்தால் அந்த வியாபாரத்தை நிறுத்துங்கள். வேறு ஏதேனும் அலுவல்களில், பணிகளில், வேலைகளில் நீங்கள் ஈடுபட்டிருந்தால் அவற்றை நிறுத்தி வையுங்கள். எல்லாவற்றையும் நிறுத்தி வைத்துவிட்டு நீங்கள் ஜும்மாவுக்கு விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழைப்பு விடுக்கின்றானே, ஆர்வம் ஊட்டுகின்றானே. இந்த அழைப்பு எத்தனை பேருடைய காதில் சென்று சேர்ந்திருக்கிறது? சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. இந்த அழைப்புக்கு நாம் எந்த அளவிற்கு மதிப்பளித்திருக்கிறோம்? இந்த அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு எந்த அளவிற்கு நாம் செவி சாய்த்திருக்கிறோம்? மதிப்பளித்திருக்கிறோமா? கடைசி நேரம் வரையிலும், 2வது குத்பா முடிந்து தொழுகை ஆரம்பமாகி 2வது ரக்காத் முடிகின்ற தருவாய் வரையிலும் நம்முடைய சகோதரர்கள், ஜும்மாவுக்காக வேண்டி வரக்கூடிய சகோதரர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்களே, அது எதை காட்டுகிறது? அவரிடத்தில் ஆர்வம் இல்லை என்பதை எல்லாம் காட்டுகிறது. இந்த விஷயத்தில் அவர்கள் கவனக்குறைவோடு இருக்கிறார்கள், அலட்சிய போக்கோடு இருக்கிறார்கள். வேறு எல்லா இடங்களுக்கும், எல்லா வேலைகளுக்கும் முற்கூட்டியே நாம் முந்தி சென்று காத்திருக்கிறோம். அவ்வாறு காத்திருப்பதை பார்க்கிறோம். பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறோம்.
அந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக முற்கூட்டியே நாம் தயார்படுத்திக் கொண்டு முன்வரிசையில் போயிருக்கிறோம். அது நமக்கு மிஸ் ஆகிவிடக் கூடாது, கிடைக்காமல் போய்விடக் கூடாது என்பதற்காக. இங்கே அல்லாஹ் அவனுடைய மன்னிப்பு உங்களுக்கு வேண்டுமா, அவனுடைய ரஹமத்து உங்களுக்கு வேண்டுமா, அவனுடைய அருள் கொடை உங்களுக்கு வேண்டுமா, நீங்கள் முந்திக் கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் அழைக்கின்றானே. அந்த அழைப்புக்கு பதில் கொடுத்திருக்கக்கூடிய சகோதரர்கள் எத்தனை பேர் நம்மிடத்தில் இருக்கிறார்கள். எத்தனைய ஜும்மா மேடைகளில் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப வலியுறுத்தப்பட்டும் கூட நாம் மட்டுமல்ல, இங்கு பேச வரக்கூடிய எல்லா மார்க்க அறிஞர்களும் அதை வலியுறுத்தி சொல்லியும் கூட அதனுடைய காதில் விழாமல் இருக்கிறது. அது எதை காட்டுகிறது? நாம் இபாதத்தின் விஷயத்தில் அலட்சிய போக்கோடு நடந்து கொள்கிறோம், ஆர்வம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை எத்தனை காட்டுகிறது. இவ்வாறு ஆர்வம் இல்லாமல் அந்த வானம் பூமி அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தை அடைந்துவிட முடியுமா சகோதரர்களே? எண்ணி பாருங்கள், முடியாது. சாதாரணமாக கிடைத்து விடாது, எளிதில் கிடைத்து விடாது. அதற்கு நாம் அயராமல் பாடுபட வேண்டும். என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றானே, அதற்கு பாடுபட வேண்டிய முறையில் பாடுபட வேண்டும், உழைக்க வேண்டிய முறையில் உழைக்க வேண்டும். நம்முடைய முழுமையான உழைப்பை, நம்முடைய ஆர்வத்தை நாம் இதில் செலுத்துகிற பொழுதுதான் அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொந்தமாக்கி தருவான். அல்லாமல் இந்த நேரத்திலும் என்னுடைய அலுவல் தான் பெரிது, என்னுடைய குடும்ப வேலைகள் தான் பெரிது, என்னுடைய சொந்த வேலைகள் தான் பெரிது என்று நினைத்துக் கொண்டு அவற்றுக்கு முக்கியத்துவம் தந்து இப்போதும் நாம் இன்று வரையிலும் நாம் தாமதமாக வந்து கொண்டிருப்போமே, ஆனால் நாம் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லி ஆக வேண்டும். இதை தவிர வேறு ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. எனவே இங்கே அல்லாஹ் என்ன சொல்கிறார்? ஜும்மாவுக்கு உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டு விட்டால், அதற்குரிய நேரம் வந்து விட்டால், அல்லாஹ்வுடைய அந்த நினைப்புக்காக, அல்லாஹ்வை நினைத்து பார்ப்பதற்காக, அல்லாஹ்வை தியானிப்பதற்காக நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழைப்பு விடுக்கின்றார். இவ்வாறு எல்லா விஷயங்களிலும், இபாதத்து தொடர்பான எல்லா விஷயங்களிலும் அல்லாஹ் ரசூலுக்கு ஆர்வமூட்டி இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள், பாதிரு பில் அமாலி ஃபிதனன் ககிதஇல் லைலில் முظلم. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், சோதனைகள், துன்பங்கள், துயரங்கள், சங்கடங்கள் இவையெல்லாம் உங்களை வந்து சேர்வதற்கு முன்னால் அமல்களை நீங்கள் முந்திக் கொண்டு செய்யுங்கள், அமல்களில் ஆர்வத்தை வெளிப்படுத்துங்கள். சோதனைகள் வந்துவிட்டால் நீங்கள் முடக்கப்பட்டு விடுவீர்கள். அமல்களில் உங்களுக்கு ஆர்வம் இருந்தாலும் அதை செய்ய முடியாத நிலைமையில் இருப்பீர்கள். அப்படிப்பட்ட சோதனைகள் வரும். வாழ்க்கையில் எல்லாருக்கும் சோதனைகள் வரும். வறுமை வந்துவிடலாம், அல்லது மனிதனை நாசப்படுத்தக்கூடிய வசதியான வாழ்க்கை வந்துவிடலாம், அல்லது ஒரு மனிதனுக்கு இறப்பு வந்துவிடலாம், அல்லது மனிதனை முடக்கி போடக்கூடிய நோய்கள் வந்துவிடலாம், அல்லது வயோதிகம் வந்துவிடலாம், அல்லது மறுமை வந்துவிடலாம், மரணம் வந்துவிடலாம். இப்படி பல சோதனைகளுக்கு மத்தியில் தான் இங்கே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் உங்களை வந்து அடைவதற்கு முன்னதாக அமல்களை முந்திக் கொண்டு செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். பாதிரு பில் அமாலி ஃபிதனன் என்று சொன்னார்கள். சோதனை இல்லாத, சோதனைகளை சந்திக்காத மனிதன் இருக்க முடியுமா? நோய் நொடிகள் வந்து விட்டால் நமக்கு ஆர்வம் இருந்தாலும், அமல்களிலே நாட்டம் இருந்தாலும் நம்மால் அதை செய்ய முடியுமா, நிறைவேற்ற முடியுமா? முடியாது, முடங்கி போய் விடுவோம். அப்படிப்பட்ட நிலை வருவதற்கு முன்னால் நீங்கள் அமல்களை முந்திக் கொண்டு செய்யுங்கள் என்பதாக அதில் நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஆர்வமூட்டி இருக்கிறார்கள். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு வழிபாட்டை குறிப்பிட்டு சொன்னார்கள், மன் அராதல் ஹஜ்ஜ ஃபல்யதஅஜ்ஜல் என்று சொன்னார்கள். உங்களில் ஒருவர் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்று நியத்து வைத்து விட்டால் உடனடியாக அதை நிறைவேற்றுங்கள் என்று சொன்னார்கள். உடனடியாக அதை நிறைவேற்றுங்கள், காலதாமதம் செய்யாதீர்கள். அடுத்த ஆண்டு பார்த்துக் கொள்ளலாம், அதற்கு வரக்கூடிய அடுத்த ஆண்டு பார்த்துக் கொள்ளலாம் என்று அதை தள்ளி போடாதீர்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு சாதகமானது, எல்லாம் சாதகமாக இருக்கிறது. உங்களுக்கு உடல்நிலை தெம்பு இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது, கையிலே பணங்காசுகள் இருக்கிறது, எல்லா விதமான வாகன வசதியும் இருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது அதை உடனடியாக நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். அடுத்த ஆண்டு இந்த ஆரோக்கியம் இருக்குமா என்று சொல்ல முடியாது. இப்போது உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய பணங்காசுகள் இருக்குமா என்று சொல்ல முடியாது. வாகன வசதி சௌரியமாக அமையுமா என்று சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட அசௌரியங்கள் வருவதற்கு முன்னாலே உங்களில் யாராவது ஒருவர் ஹஜ் செய்ய வேண்டும் என்று நியத்து வைத்து விட்டால் அதை விரைந்து செய்யுங்கள் என்று சொன்னார்கள்.
அதை தள்ளி போடாதீர்கள். அமலை ஆர்வமூட்டினார்கள். இன்று பல சகோதரர்களை பார்க்கிறோம், அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விதமான பாக்கியங்களையும் வழங்கி இருக்கிறார். ஆரோக்கியம் இருக்கிறது, வசதி இருக்கிறது, போக்குவரத்து எல்லாமே இருக்கிறது. ஆனாலும் தள்ளி போடக்கூடிய பல சகோதரர்களை பார்க்கிறோம். தள்ளி போடக்கூடாது. ஒரு அமலை செய்ய வேண்டும் என்று நீங்கள் நியத்து வைத்து விட்டால் உடனடியாக செய்து விடுங்கள். ஒரு சதக்கா, ஒரு தர்மத்தை ஒருவருக்கு செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள், உடனடியாக செய்து விடுங்கள். உடனடியாக செய்து விடுங்கள். அதிலே காலதாமதம் காட்டக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தொழுதுவிட்டு வேகமாக வீட்டுக்கு சென்றார்கள். அப்போது நபி தோழர்களுக்கு எல்லாம் அது ஆச்சரியமாக இருந்தது. எதற்காக இவ்வளவு அவசரமாக செல்கிறார்கள்? திரும்பி வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் நபி தோழர்கள் விளக்கம் கேட்டார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், வீட்டிலே ஒரு துண்டு தங்கம் வைத்திருந்தேன், அதை சதக்கா செய்ய வேண்டும் என்று எண்ணினேன், அதனால் சென்று அதை எடுத்து சதக்கா செய்து விட்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். நியத்து எப்போது வந்து விடுகிறதோ உடனடியாக நிறைவேற்றி விட வேண்டும். அடுத்த வினாடி, அடுத்த மணித்துளி நம்முடையதல்ல, அது நமக்கு சாதகமாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. அந்த நேரத்தில், அடுத்த வினாடியில், அடுத்த நிமிடத்தில், அடுத்த மணி நேரத்தில் நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எப்படி மாறும் என்று யாராலும் தீர்மானிக்க முடியாது. அதனால் இந்த நேரம் ஒரு நியத்து நமக்கு இருக்கிறதா, உடனடியாக அதை நாம் அமல்படுத்தி விட வேண்டும். ஒருவருக்கு கொடுக்க வேண்டும் நினைக்கிறோமோ பிறகு பார்த்துக் கொள்ளலாம், தள்ளி போட்டு விடக்கூடாது. உடனடியாக அதை அமல்படுத்தி விட வேண்டும், எந்த நல்லவனாக இருந்தாலும் சரி. இதைத்தான் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடவடிக்கை நமக்கு உணர்த்துகிறது. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முதல் சஃபனுடைய பெருமையை பற்றி பேசியிருக்கிறார்கள். இன்று தொழுகையிலே முதல் சஃபனுடைய அருமை பெருமையை புரியாத பல சகோதரர்கள் இருக்கிறார்கள். இந்த வேடிக்கையை நீங்கள் வேறு எங்குமே பார்க்க முடியாது. முதல் சஃபிலே இடம் இருந்தும் கூட, முதல் சஃபிலே நிற்பதற்கு, நின்று தொழுவதற்கு இடம் இருந்தும் கூட ஒருவர் மற்றொருவரை தள்ளி விடுகிறார், நீங்க போங்க அப்படின்னு. இந்த வேடிக்கை வேற எங்குமே நடக்காது, வேற எங்குமே நடக்காது. ஆனால் நம்முடைய பகுதியில் நடந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு வேடிக்கையா இருக்கிறது! ஒரு சஃபிலே ஒரு இடம் காலியாக கிடக்கிறது என்று சொன்னால் ஓடி வந்து நிரப்ப வேண்டும், ஓடி வர வேண்டும். அந்த இடம் எனக்குத்தான், அந்த இடத்தை நான் யாருக்கும் விட்டு தர மாட்டேன் என்று போட்டி போட வேண்டும், ஓடி வர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முதல் சஃபினுடைய அருமையை பற்றி எந்த அளவுக்கு ஆர்வமூட்டிருக்கிறார்கள் தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியிலே சொல்கிறார்கள், பாங்கு சொல்வதிலும் முதல் சஃபிலும் இருக்கக்கூடிய பெருமையை ஒருவர் உணர்வாரேயானால், பாங்கு சொல்லப்படுகிறது, பிறகு இக்காமத்து சொல்லப்படுகிறது, அந்த இக்காமத்து சொல்லப்படுவதையும் பிறகு அதை தொடர்ந்து நடைபெறக்கூடிய முதல் சஃப் இருக்கிறது, அதனுடைய அருமையையும் பெருமையையும் ஒருவர் உணர்வானேயானால் சீட்டுக்குலுக்கி போட்டாவது அந்த இடத்தை பிடிக்க வேண்டும் என்று அவர் விரும்புவார் என்று சொன்னார். சீட்டுக்குலுக்கி போட்டாவது எல்லோருக்கும் போட்டி வந்துவிடும். இவ்வாறு எல்லாருக்கும் விருப்பங்கள் இருக்கும் போது முதல் சஃபிலே எனக்கு இடம் வேண்டும் என்ற விருப்பம் எல்லோருக்கும் ஏற்படுகிற பொழுது அங்கே போட்டி மரப்பானை வந்துவிடும். பிறகு அந்த இடத்தை யாருக்கு ஒதுக்குவது என்ற பிரச்சனை வருகிற பொழுது சீட்டு குலுக்கி போட்டுத்தான் அந்த இடத்தை அவர்களுக்கு ஒதுக்க வேண்டி இருக்கும். அந்த அளவிற்கு பெருமையும் சிறப்பும் நிறைந்த ஒரு இடம்தான் அது முதல் சஃபுக்குரிய இடம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அந்த அதனுடைய அருமையை பெருமையை எத்தனை பேர் புரிந்திருக்கிறார்கள் சகோதரர்களே? இடம் காலியாக இருக்கிறது, ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்? நம்முடைய வசதியை பார்க்கிறோம், நம்முடைய வசதியை பார்க்கிறோம். இங்கே வசதியுடைய வாழ்ந்தால் மறுமையில் வசதி குறைந்துவிடும், மறுமையில் வசதி கிடைக்காது. இங்கே எந்த அளவிற்கு நாம் இழப்புகளை, சோதனைகளை, சங்கடங்களை சந்திக்கின்றோமோ அந்த அளவிற்கு மறைவினுடைய தரஜாக்கள் உயர்த்தப்படுகிறது என்பது நபியினுடைய வாக்காக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தொழுகைக்கு நேரத்தோடு வருவது, அதில் இருக்கக்கூடிய ஒரு அருமை பெருமையை ஒருவர் புரிந்து கொள்வாரையானால் அப்போதும் அந்த பள்ளிவாசல் யாருக்கு எந்த இடத்தை ஒதுக்குவது என்பதிலும் சீட்டு குலுக்கி போட வேண்டிய ஒரு நிலைமை வரும் என்று சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், இஷா தொழுகையிலும் சுபுஹ் தொழுகையிலும் இருக்கக்கூடிய சிறப்புகளை, பெருமைகளை ஒருவர் உணர்வாரையானால், புரிந்து கொள்வாரையானால், நடக்க முடியவில்லை என்று சொன்னால் தவழ்ந்தாவது அந்த சுபுஹ் தொழுகைக்கும் இஷா தொழுகைக்கும் அவர் வந்தே விடுவார். அந்த அளவிற்கு சிறப்புக்குரியதாக ஃபஜ்ர் தொழுகையும் சுபுஹ் இஷா தொழுகையும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். இன்னொரு செய்தியை சொல்லி இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலுல்லாஹ் இடத்தில் கேட்கப்படுகிறது, யா ரசூலுல்லாஹ், தர்மங்களிலேயே மிகச் சிறந்த தர்மம் எது என்று கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள்,
நீ எந்த பொருளை தர்மம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாயோ அந்த பொருளை உனக்கு ஆசை இருக்கிறது, அந்த பொருளை உனக்கு ஆசை இருக்கிறது, கொடுக்க கூடாது என்ற மனம் இருக்கிறது, கரிமித்தனம் இருக்கிறது. அப்படி இருந்தும் கூட நீ கொடுக்கிறாயே, அந்த தர்மம் தான் சிறந்த தர்மம் என்று சொன்னார்கள். நீ கொடுக்கக்கூடிய பொருளிலே உனக்கு நாட்டம் இருக்கிறது, அதை கொடுக்க கூடாது என்று உன்னுடைய மனம் சொல்லுகிறது. இருந்தாலும் அதையும் மீறி அந்த மன உச்சியையும் தாண்டி அந்த ஷைத்தானுடைய உசிலாட்டத்தையும் தாண்டி அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கிறாயே, தர்மம் கொடுக்கிறாயே, அது தனி மதிப்பு வாய்ந்தது என்று சொன்னார்கள். அங்கேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஆர்வம் ஊட்டுகிறார்கள். ஆக நாம் இந்த அமல்களை ஆர்வத்தோடு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ இந்த தர்மம் செய்கின்ற விஷயத்தை காலம் தாழ்த்தக்கூடாது. எந்த அளவிற்கு காலம் தாழ்த்தக்கூடாது என்று சொன்னால், உன்னுடைய உயிர் உன்னுடைய தொண்டை குழி அடைகின்ற வரை, உன்னுடைய உயிர் உன்னுடைய தொண்டை குழி அடைகின்ற வரை காலம் தாழ்த்தக்கூடாது. அந்த நேரத்தில் நீ அவனுக்கு கொடு இவனுக்கு கொடு என்று சொல்லுவாய். ஆனால் நீ யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறாயோ அவன் எல்லா விதமான வசதியோடு வாழ்ந்திருப்பான். நீ சில பேருக்கு கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருந்திருப்பாய், சில பேருக்கு தேவைகள் இருந்திருக்கும், அந்த நேரத்தில் கொடுத்திருக்க மாட்ட. உன்னுடைய தொண்டை குழிய உயிர் வந்து அடையுமா இல்லையா, சக்கராத்துல் ஹால், அந்த நிலையில கொடுக்கும் நினைப்ப அவனுக்கு கொடு இவனுக்கு கொடு என்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு நீ வசியத்தை செய்வாய். ஆனால் யாருக்கெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறாயோ அவர்கள் எல்லாம் வசதியான நிலையை அடைந்திருப்பார்கள். உன்னுடைய பணங்காசில் அவர்களுக்கு தேவைப்படாமல் போயிருக்கும். எனவே தேவைப்படுகிற பொழுது நீ அந்த சதக்காவை செய்துவிட வேண்டும். அதுதான் சிறந்த தர்மம், சிறந்த சதக்கா என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் அமல்களை தள்ளி போடக்கூடாது, ஆர்வம் காட்ட வேண்டும். நமக்கு இந்த வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அற்பமான சின்னஞ்சிறிய ஆயுளில் நாம் எந்த அளவிற்கு அமல்களில் ஆர்வம் காட்டுகிறோம், எந்த அளவிற்கு அமல்களை முனைப்போடு ஆர்வத்தோடு செய்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் மறுமை நாளில் நமக்கு சொர்க்கம் தீர்மானிக்கப்படுகிறது. அல்லாமல் அங்கே எதுவுமே வரப்போவது. நீ மீண்டும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன சொன்னால், இங்கே ஜும்மாவுக்கு தாமதமாக வரக்கூடிய சகோதரர்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன், நேரத்தோடு வாருங்கள், நன்மையில் முந்துங்கள், போட்டி போடுங்கள். இங்கே என்ன நடைபெறுகிறது என்று சொன்னால், தாமதமாக வருகிறார்கள், பல பேரும் தாமதமாக வருகிறார்கள். ஆனால் தொழுகை முடிந்தவுடன் விரைந்து செல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அந்த வாக்கை, அல்லாஹ்வுடைய வசனத்தை தவறாக புரிந்து கொண்டார்களோ என்னவோ தெரியவில்லை. அல்லாஹ் என்ன சொல்கிறான், விரைந்து வாருங்கள் என்று சொல்கிறான். ஆனால் நம்முடைய மக்களில் பெரும்பாலானவர்களும் தொழுகை முடிந்தவுடன் விரைந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், கடைசியில் வந்து முதலில் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களில் நாம் அமல்களில் அதிகமான ஆர்வத்தை காட்டி ஜும்மா தொழுகையில் குத்துபாவில் பங்கெடுப்பது உட்பட அதில் நாம் ஆர்வத்தை காட்டி அமல்களை பெருக்கிக் கொள்வதன் மூலமாக மறுமையினுடைய தரஜா உயர்த்திக் கொள்ள வேண்டும். அதற்கு நல்ல வாய்ப்பினை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் தந்தல்வானாக. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வ கூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அமாலக்கும் வ யக்ஃபிர் லக்கும் துனுபக்கும் வ மன் யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு ஃபக்கத் ஃபாஸ வ ஸல்லல்லாஹு அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத் ஃபக்கத் ஸால அல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல ஃபில் குர்ஆனில் கரீம் மா ஆதாக்கும் ரசூல் ஃபகுது மா நஹாக்கும் அன்ஹு ஃபல்லு. அன்பிற்குரிய சகோதரர்களே, நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயுள் மிக சின்னஞ்சிறிய ஆயுள் என்ற காரணத்தினாலே இந்த சின்னஞ்சிறிய ஆயுளை பெற்றிருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்விடத்தில் மறுமையில் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய பாக்கியத்தை பெறுவதற்கு தகுதியான அமல்களை செய்வதற்கு ஏற்ற அளவில் அல்லாஹ் நமக்கு நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி தந்திருக்கிறார். சின்னஞ்சிறிய ஆயுளாக இருந்தாலும் பெரிய பெரிய நன்மைகளை பெறக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் நமக்கு வாய்ப்புகளை உருவாக்கி தந்திருக்கிறார். அதுல நீங்க சிறிய நன்மையை செய்தா கூட பெரிய நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட அல்லாஹ் நமக்கு உருவாக்கி தந்திருக்கக்கூடிய வாய்ப்புகளில் ஒன்றுதான் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ரமலான் என்பது. இன்னும் சில வாரங்களில் அந்த ரமலானை நாம் அடைய இருக்கிறோம். அந்த ரமலானை அடையக்கூடிய நாம் அதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லைலத்துல் கத்ர் என்று ஒரு நாளை வைத்திருக்கிறாரே, ஒரு இரவை வைத்திருக்கிறாரே, அது எதற்காக என்று சொன்னால், அதுவும் இந்த சின்னஞ்சிறிய ஆயுளை பெற்றிருக்கக்கூடிய நாம் அந்த நாளில் செய்யக்கூடிய அமல்களின் மூலமாக பல வருடக்கணக்கில் செய்திருக்கக்கூடிய நன்மையை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் அப்படி ஒரு வாய்ப்பை அதற்குள்ளே நமக்கு அமைத்து தந்திருக்கிறார். எனவே அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், நமக்கு சாதகமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். வீணான விஷயங்கள், வெட்டி பேச்சுக்கள், தேவையில்லாத காரியங்கள் இவற்றில் ஈடுபடுவதை தவிர்த்து அந்த நேரத்தை நாம் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மறுமையில் கை செய்தப்படக்கூடிய அளவிற்கு
எத்தனை ரமதான்கள் நம்மை கடந்து சென்றது, அதை நாம் பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமே. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதருக்காக வருத்தப்பட்டார்கள். அவர் அழிந்து போகட்டுமா என்று அவருக்கு எதிராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாபமிட்டார்கள். யார் என்று சொன்னால், ரமதான் மாதம் ஒருவரை கடந்தும் கூட அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையே, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அந்த ரமதானை அவர் பயன்படுத்திக் கொள்ளவில்லையே, அப்படிப்பட்ட ஒருவர் அழிந்து போகட்டுமாக, அவர் நாசமாக போகட்டுமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நன்மைகளை வாரித்தரக்கூடிய ஒரு அருமையான ரமதான் இன்ஷா அல்லாஹ் வர இருக்கிறது. அதற்கு நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் அதற்குரிய நல்ல வாய்ப்பை தந்தல்வாராக. அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் வ அதில்ல ஷிர்க வல் கஃபரத்துல் முஷ்ரிக்கீன் ஃபன்ஸுர்னா அல் கௌமில் காஃபிரீன் வ லதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹி அலா மா தஸ்ஸலாம்.